ஏய் எங்கடா போற நானும் அப்படிங்கிற. கிளம்பி போன இடம் தான் திருச்சியில இருந்து 32 கிலோமீட்டர்ஸ்ல இருக்க இப்ராஹிம் ஃபார்ம். அதை சொன்னதும் என் பொண்ணு உட்ரா டாடி வண்டியன்னு நேரா ஒரே அழுத்துங்க. போறோம் போறோம் போய்கிட்டே இருக்கும். என்னைய ஓட சொன்னா உருட்டுற? டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக்கா? யோ, கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையா கிடக்கு. லைன் ரோடு ஸ்டாப் ஆயிட்டு கொஞ்சம் கரடுமுரடான ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே உள்ள வந்து பார்த்தா இப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அப்படியே நாங்களும் வெயிலுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்து போட்டுட்டு கிளம்பி வந்தா வாசல்லே அண்ணன் காசு எடு, நோட் எடு, சில்லறை எடுக்காது. ஆளுக்கு உள்ள வந்து பார்த்தா ஒரே ஷாக்குங்க. மாடு ஆடு புறா, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, கழுத கூட வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸ்ல. எனக்கு செம காண்டு, டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. இங்க வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன கூண்டுல ஆஸ்ட்ரிச்சோட 2 குட்டி. அதை பார்த்தோன்னே தான் ஓரளவுக்கு ஓகே, ஏதோ உள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தது இல்லைல்ல. ஸோ வான்கோழி இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கெல்லாம் தீபாவளி டைம் மட்டும் தாங்க இந்த எப்ப பார்த்தாலும் சோறு சோறு. அப்புறம் ஒரு மங்கி இருந்தது. அது ஆக்சுவலா அமேசான் காட்டுல இருந்து கூட்டிட்டு வந்த குட்டி மங்கி அப்படி அந்த மாதிரி. ஆனா பல்லெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஷார்ப். 2 கூண்டுல தான் அடைச்சிருந்தாங்க. அப்புறம் வெரி டேஞ்சரஸ் பிள்ளை. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். நாங்க வந்தோம்னா ஏதோ பாகுபலி மாடு. உண்மையாலுமே நான் இது பாகுபலி மாடுன்னு நினைச்சுதாங்க பக்கத்துல போனேன். அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது சாதாரண எரும மாடு தாங்க. அந்த எரும மாடை பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமாவே ஒரு சர்ப்ரைஸ் தான். இந்த ஆஸ்ட்ரிச் 2 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு 6 ஃபீட்டாவது இருக்கும்னு நினைக்கிறேன். நானே ஒரு 5, 8 எனக்கு மேல அது தலையை தூக்குச்சுங்க. சரி, இவ்வளவு பெருசு மாசிவா வளர்றதுக்கு என்னதான் சாப்பிடுதுன்னு எட்டி பார்த்தா உள்ள போய் பார்த்தா நம்ம ஊர் கம்பு தாங்க சாப்பிடுது. அந்த கம்பை சாப்பிட்டு இவ்வளவு பெருசு வளருமான்றதே எனக்கு நிஜமா ஒரு சாத்தியமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனா பார்க்கவே பயங்கர இதா இருந்தது. சரி, இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அங்கங்க வாத்துங்க மேய விட்டுருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல ஃபேன்சி ஆட்டு பண்ணைகள் அப்படின்னு போட்டிருந்தது. அது என்னதான் இருக்கும் அப்படின்ட்டு நானும் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டா உள்ள போய் பார்த்தா அங்கேயும் எனக்கு ஏமாற்றம் தான். நார்மலான ஆடுதான் இருந்துச்சு. அந்த ஆடுங்கெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஊர்ல பாக்குற அதே ஆடுதாங்க. பெருசா அங்க ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனா அதுல ஒரே ஒரு ஆடு மட்டும் பார்க்க பாருங்களேன், ரொம்ப தனியா. அவன் மட்டும் பாருங்களேன், அந்த நார்னியா படத்துல வர அந்த என்னடா லுக்கு? இருந்துச்சு. அது ஒண்ணு வேணா ஓகே சொல்லலாம். மத்தபடி ஆட்டுல எல்லாம் ஒன்றும் பெரிய இம்ப்ரெஸ்லாம் ஆகுற அளவுக்குலாம் இல்லைங்க. ஸோ அப்படியே அதை பார்த்துட்டு அந்த வழியாவே அப்படியே கீழே வந்தா ஒரு பெரிய கிரவுண்டு. அங்க வந்து கேமல் ரைடு, ஹார்ஸ் ரைடு, அப்புறம் ஒரு நம்ம பீச்ல போற அந்த பைக் ரைடு, எல்லாத்துக்கும் சார்ஜஸ் தான், சும்மாலாம் இல்லைங்க. 100 rupees வருது. நம்ம பாப்பா வழக்கம் போல எங்கடா விளையாடுறதுக்கு இடம் கிடைக்குது. ஆக்சுவலா இவ வெளியே கூட்டிட்டு போன்னு சொல்றதே பார்க் தான் நினைக்கிறேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பிரைஸ் இல்லைன்னு நினைச்சிட்டு இவளை ஏத்தி விட்டேன். கடைசியில பார்த்தா இதுக்கும் சார்ஜ் பண்றாங்க 20 rupees. ஐ திங்க் ஒரு 1/2 hour நினைக்கிறேன். அப்புறம் இங்க உட்கார்றது சாப்பிடுறதுக்கான இடம் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. அது சூப்பர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அடிக்கிற காத்துக்கு அழகா சேர போட்டு உட்காந்து சாப்பிடலாம். ஆனா இதுல ஒரு பெரிய டிராபேக் பாத்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு சின்ன ஒரு கடை மட்டும்தான் இருக்கு. அந்த கடையில வந்து எக் பப்ஸ், அப்புறம் வந்து ஒரு கேக்கு, டீ, அப்புறம் கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், இது மட்டும்தான் அங்க அவைலபிளா இருந்தது. அந்த டோட்டல் ஏரியாவுக்குள்ள வந்தீங்கன்னா இது ஒரு கடை தான் இருக்கு. அதனால இது கொஞ்சம் அவங்க கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கொண்டு வரலாம். இதெல்லாம் தாண்டி அப்படியே போறப்போ என் பொண்ணு ஸ்லைடை பார்த்துட்டா ஆயிடுச்சு. இந்த கூண்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடு மாதிரி இருந்தது. எல்லாமே குதிரை வளர்க்குறாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் போறப்போ. சூப்பரா இருந்ததுங்க அந்த குதிரையெல்லாம். அதை விட இப்போ எனக்கு என்ன கஷ்டம்னா இந்த ஸ்லைட்ல இருந்து இவளை திருப்பி கூட்டிட்டு நான் உள்ள போகணும். அதுக்குள்ளார போதும் போதும் ஆகுதுங்க. எப்படியும் ஒரு 1/2 hour இங்க இழுத்துருன்ட்டு ஒரு கேக்க வாங்கிட்டு அப்படியே பேசாம உட்காந்துட்டேன். நீ விளையாண்டுட்டு வாமா, நான் இயற்கையை ரசிச்சுட்டு வரேன். ஆனா நிஜமாவே சொன்னா நல்ல காத்துங்க, சூப்பர் காத்து. அப்படியே பீஸ்ஃபுல்லா உட்காந்துருக்கேன். நல்லா இருந்துச்சு. ஆனா சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்னு பிடிக்கும் போல. நமக்கு குழந்தையாவே இருக்கலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அமைதியா ஒரு சின்ன சின்ன விஷயத்து மேல ஆசையை வச்சுட்டு
ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கேன். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படி. வருவனா அப்படிங்கிற அளவுக்கு அவளுக்கு அதை விட்டு போறதுக்கு மனசே வரல. ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் அந்த குதிரை இடத்துக்கு. ஒவ்வொரு குதிரையும் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 6 feet above தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப மாசிவா இருந்தது. நம்ம ஊர் குதிரை எல்லாம் அது கோவேறு கழுது. ஆமா, அதை விட இது நல்ல ஒரு ஹைட் அண்ட் வெயிட்ல வளர்க்குறாங்க. சூப்பரா இருந்தது. நல்ல மெயின்டெனன்ஸ் நினைக்கிறேன். அப்புறம் வந்தீங்கன்னா அப்படியே பஞ்சவர்ண கிளி. ஆக்சுவலா நாங்க இன்ஸ்டால ஒரு ரீல் போட்டிருந்தோம். அதுக்கு ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு, இந்த இடம் எங்க எடுத்தீங்கன்னா அவருக்காகவே இது ஆக்சுவலா இது வந்து பஞ்சவர்ண கிளி அந்த கூண்டுல வச்சு இருந்தோம்னாங்க. வழக்கம் போல என்னங்க ஃபார்ம்ல சும்மா பழங்களை போட்டுட்டு அதை சாப்பிட வச்சுட்டு. ஆக்சுவலா எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றம் கூட சொல்லலாம். நான் பெருசா நிறைய அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணி வந்தது. பட் இங்க அந்த அளவுக்கு இல்ல. இப்ப நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கேட் இருந்தது. கேட்னா நம்ம ஊர்ல, அதாவது நம்ம ஊர் அனிமலை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேட். அந்த மாதிரி அனிமல்ஸ் இங்க வச்சிருந்தாங்க. நிறைய கேஜ் அடிச்சு வச்சிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல அவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இன்க்ரீஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் விசிட்டர்ஸோட லெவல் அதிகமாகும். அவங்களுக்கு தான் அது கண்டிப்பா அவங்க ஃபியூச்சர்ல பண்ணுவாங்க. அதை தாண்டி ஒரு சர்ப்ரைஸா என்னடா இது இங்க ஒன்று குட்டியா இருக்கேன்னு பார்த்தா நம்ப மாட்டீங்க, அது விசித்திரமா இருந்துச்சு. கடைசியில பார்த்தா அது ஒரு பப்பிங்க, ஒரு டாக் தாங்க, குட்டி டாக் வந்து. ஆக்சுவலா எல்லாமே சண்டேல நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நிறைய போயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல இவங்க நிறைய அப்டேட் பண்ற மாதிரி இருக்காங்க. அது பார்த்தாலே தெரியுது. அப்படியே அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டெரஸ் மாதிரி அடிச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்ததுங்க. உட்காந்து சாப்பிடுறதுக்கு, ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுக்கு, அது சாப்பிடுறதுக்கு சொல்றேன், ஒரு நல்ல ஒரு பிளேஸ். ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அதை அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி அப்படியே சுத்திட்டு இங்க வந்தோம்னா கொஞ்சம் நிறைய பேர் நின்று ஒரு ஒரு பள்ளத்தை எட்டி பார்த்துட்டு. என்ன கண்ணு கூசுது, என்னது இது? ஆமா, இவ்வளவு பெருசு வந்து நான் இப்பதான் இதுல பாக்குறேன். அதுவும் இது வந்து அந்த ஸ்டார் மாதிரி கலரே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. ஆக்சுவலா அது எல்லாருமே கையில எடுத்தாங்க. நாங்களும் ட்ரை பண்ணோம். ஆனா என்னமோ தெரியல, ஒரு ஒரு சின்ன ஒரு பயம் கூட வச்சுக்கோங்களேன். அதனால அதை அப்படியே வச்சுட்டு அடுத்ததா போனோம். அங்க ஒருத்தர் வாங்க 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 எல்லாரும் வாங்க அப்படின்ற அளவுக்கு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? என்னடா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலா இதுதான் இங்க மெயின் பீஸே. எல்லா வைல்ட் அனிமல், டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் எல்லாமே கையில கொடுக்குறாங்க. நீங்க கையில எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது. இது வந்து முள் எலிங்க. நிஜமாவே பாத்தீங்கன்னா சின்னதா கியூட்டா இருந்துச்சு. இது மேல முள்ளு முள்ளாவே இருக்கு, பயங்கர ஹார்டாவே இருக்கு. டச் பண்ணப்போ அது மேபி அது ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பறக்கிற அணில். இதெல்லாம் வந்து சீரியஸாவே சொல்லணும், இதெல்லாம் ஒர்த்துங்க. இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கிரீன் கலர்ல நான் எங்க ஊர்ல பார்த்ததெல்லாம் ஒரு ஓனா அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அனிமல் மாதிரி தான் இது. வந்து பயங்கர உடும்பு சைஸ்ல இருந்துச்சு. கண்டிப்பா காதை கடிச்சிருக்கணும். நல்ல வேலை, அது பாக்குறதுக்கே ஒரு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. நம்மளும் தூக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு. அங்க ஆக்சுவலா எல்லாருமே அதை டச் பண்ணி பாக்குறதுக்கு அலோவ் பண்ணாங்க, கையில எடுத்து பார்க்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க நம்ப மாட்டீங்க, அங்க பாம்பும் இருக்குங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் பாம்பு, அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய நிறைய அனிமல்ஸ், சாரி, நிறைய பாம்பு வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. ஒரு 4ல இருந்து 5. பாக்குறதுக்கே தூரமா நின்று பார்த்தா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கண்ணாடிக்குள்ள தான் இருக்கு. பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டெட்லி அனிமல் அந்த மாதிரி இதுல வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப சாஃப்ட் தான், நீங்க டச் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலா அதை ஒண்ணு கொடுங்க, நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்க ஓகே நீங்க காமிங்க அப்படின்னு பர்டிகுலர் பிளேஸ்ல தான் அதை பிளேஸ் பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த ஓனானா ஷோல்டர்ல, இப்ப இந்த பாம்பை என்னோட கையில ரிஸ்ட்ல தான் அதை பண்றாங்க. மேபி அதை கழுத்துல விடுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அவங்க பர்டிகுலரா இங்க அப்படின்னு இந்த சீரியஸா கையில அப்படியே ஊடுறப்போ ஒரு இருந்தாலும் அது பாம்புங்கிறது மைண்டுக்கு தெரியுது. என் முகத்தை பாருங்க, நான் பயத்தை உள்ள வச்சுட்டு அதை காட்டிட்டு இருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு 20 minutes ரெஸ்ட்டுங்க. ஸோ இதுக்கப்புறமும் ஏதாவது பெஸ்டா இங்க இருக்கா அப்படின்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தப்போ அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கேஜ் மாதிரி பெரிய சைஸ் கேஜ் இருந்தது. அந்த கேஜுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ் தான். சரி போறப்போ ஒரு ஆமையை ஒரு தடவை தொட்டு பார்த்துடலாமே அப்படின்ட்டு வந்ததுதான் இந்த ஆமைக்கு. மற்றபடி பெருசா இந்த ஆமையை நம்ம கேர் பண்ணுவோம்னா இல்லை.
அதை அப்படியே தாண்டி வந்தோம் அப்படின்னா அந்த பெரிய கூண்டுக்கு உள்ள போறதுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. அது எதுக்குன்னா உள்ள போனீங்கன்னா எல்லா பேட்ஸுக்கும் நீங்களே ஃபீட் பண்ணணும். ஆனா இது நிஜமாவே இங்க இருக்கிறது இது ரொம்ப ஒர்த்து. கண்டிப்பா நிறைய பேர் இங்க வந்தவங்களே இதுக்குள்ள வரல, ஏன்னு தெரியல. மேபி இங்க உட்காந்து சாப்பிட்றதோட சரி அப்படி அந்த மாதிரி போயிட்டாங்களா, இல்ல நிறைய தடவை விசிட் பண்ணிருக்காங்களான்னு புரியல. ஆனா இதுக்குள்ளார வந்த உடனே அந்த அக்கா கையில வந்து நம்ம சூரியகாந்தி விதை அதை கொடுத்தாங்க. அந்த அந்த விதைய சும்மா நீங்க தூக்கி காட்டுங்க, எல்லா பேட்ஸும் வரும் கைக்கு அப்படின்னு. நான் நிஜமாவே நம்பல, பட் சூப்பரா ட்ரைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. நம்ம கையில எல்லா எல்லா பேட்ஸுமே அப்படியே வந்து உட்காந்து சாப்பிடுது. அதுக்குள்ள இருக்க இதை மட்டும் சாப்பிட்டுட்டு அது மேல இருக்க செல்ல அப்படியே உடைச்சு கீழே போட்டு அவ்வளோ அழகா இருக்குங்க. நிஜமாவே அந்த கிளி பாத்தீங்கன்னா ஒரு 2.5 kg இருக்கும் ஷோல்டர்ல. பயங்கரமா உட்காந்துட்டு பக்கத்துல அப்படியே அதோட ஷார்ப்னஸ்ல நிஜமா நான் காதுல ஸ்டெட் போட்டிருந்தேன். எங்க அதை ஸ்நாக்ஸ் நினைச்சு அது கடிச்சிருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தா இந்த பிளாக் பியூட்டி. நிஜமாவே இந்த குதிரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. தனியா வச்சிருந்தாங்க. எப்படியும் இது கண்டிப்பா ஒரு 300 kg இருக்கும், அந்த சைஸ்ல இருந்தது. சூப்பரா இருந்தது. அப்புறம் அதை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ்ல உடும்பு இகுவானான்னு போட்டிருந்தது அது. அதுக்கப்புறம் அது ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒன்றுல இது ஏன் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஒரு டாகுங்க பாவமா இருந்துச்சு, வெளியே விட்டுருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் பொண்ணை வந்து எம்மா நீ ஹாப்பியா அப்படின்னா அதோ கை காட்டுறா பாருங்க, இதுதான். ஐ வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு நம்ம போனோம். அப்படி போறப்பதான் ஒரு 2-3 பேர் ரைடிங், அந்த ஹார்ஸ் ரைடிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது ஆக்சுவலா இது செம வெயிலுங்க. நாங்க போன டைம் பார்க்க தான் உங்களுக்கு கிளைமேட் அப்படி இருக்கு. ஆனா அவ்வளோ வெயில்லையும் அவங்க வந்து அப்படியே அதை ஓட்டி பழகி போறாங்க. மேபி அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம், பட் நமக்கு வெயில் கொஞ்சம் அலர்ஜி தான். அப்படியே வந்த பிரச்சனைக்கு அந்த கேன்டீன்ல ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் ஆக்சுவலா எடுத்தேன். இதுதான் அங்க இருக்க மெயின் ஸ்நாக்ஸ். இது தாண்டி எதுவும் இல்லை. ஸோ நீங்க வீட்டுல இருந்து டிஃபனோ இல்ல லஞ்சோ கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு இங்க இடம் நிறைய இருக்கு. கண்டிப்பா நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. ஒரு 2 to 3 hours வந்து நீங்க கண்டிப்பா இங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நிழலான ஒரு இடம் இருக்கு, காத்து அருமையா இருக்கு. அழகா உட்காந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையா வீட்டுக்கு நீங்க தாராளமா போகலாம். இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 100 ருபீஸ்க்கு ஒர்த்துனா கண்டிப்பா நான் ஒர்த்துன்னு தாங்க சொல்லுவேன். அதாவது மத்ததெல்லாம் நான் கம்பேர் பண்ணல, அந்த ஃபீட் பண்ற இடமும் அப்புறம் எல்லா அனிமல்ஸும் கையில டச் பண்றது அது கண்டிப்பா ஒர்த்துங்க. இந்த ஹார்ஸ் ரைடிங் நீங்க வந்து எல்லா இடத்துலயும் கொடைக்கானல் எங்க போனாலுமே இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங் கொடுக்குறாங்க. மேபி இங்க இருக்கிறதுக்கு ஃபீட் பண்ணோம், அவங்க இந்த எக்ஸ்பென்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி இடத்துக்கு அவங்க கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இதோட அமௌண்ட்டை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஸோ வந்தது ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் போறேன். பட் நிறைய ஆஹா ஓஹோ அப்படின்னா இல்லை, பட் ஓகே அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ட்ரை பண்ணலாம். 100 ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான். டாடா குட் பை கயா.